சொல்வதெல்லாம் உண்மை. இல்ல அவங்க உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறாங்க. பயமா இருக்கு மேடம். இல்ல எதுவும் செய்ய மாட்டாங்க. அந்த காலத்துல மனு பேச்சு கிடையாது. ஒழுங்கா இருக்கிற பட் இருக்கிறப்ப மன்னிச்சிருப்பா. என் பேர் ஜோதி. சரி, ஜோதி. அமல்ராஜ் தான் இங்க வந்திருக்கிறது. அவனுக்கு தான் பிரச்சனை. யார் அமர்ல? எங்க தம்பி. எத்தனை பேர் நீங்க கூட பிறந்தவங்க? நாங்க 3 பேர் மேடம். பெரிய தம்பி, சின்ன தம்பி. நான் தான் நல்லா இருக்கேன். அவங்க 2 பேரும் வந்து ஹேண்டிகேப்ட். நம்ம ஹேண்டிகேப்னு சொல்லக்கூடாது. அப்படியா? பிசிக்கலி சேலஞ்ச் சொல்லணும். சொல்லுங்க. சரி சரி. அப்படி இருக்காங்க. சின்ன தம்பி வந்து 15 வருஷமா ஹாஸ்பிட்டல்ல 15 வருஷமா வார்டு பாய் வேலை பார்த்தான். தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, பெரிய தம்பிக்கு பசங்க இருக்கு இல்லையா, அதே மாதிரி சின்ன தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்களும் ஃப்யூச்சரில் அவனை பார்த்துப்பாங்க. அது ஒரு நல்லா இருக்கும் இல்லையா, நீங்கள் ஏன் லேட் பண்ணிகிட்டே போகிறீங்க அப்படின்னாங்க. அவனுக்கு அப்போ 30 வயசு அப்படி இருந்தது. நமக்கு பொண்ணு கிடச்சா போதும், அவங்களால ஒரு 2 பசங்க இருந்தால் அவனுக்கு ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவில் நாங்களும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணோம். அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடியே யாரையோ லவ் பண்ணிகிட்டு இருந்தது போல். கல்யாணம் முடிஞ்சு 1 மாதம் அதுக்குள்ளே தான் இருக்கும், அது ஊருக்கே போயிடுச்சு. சரி, இவனுக்கு நாங்கள் அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி நினைக்கவே இல்லை, விட்டுட்டோம். இவன் பிடிக்காம போயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு. அப்புறம் நாங்கள் சரின்னு ஒரு பொண்ணை பார்த்தோம். எங்கள் அம்மாவுக்கு தம்பியோட ரிலேஷனில் இருந்து, தம்பியோட ரிலேஷனில் அம்மாவுக்கு தம்பின்னா மாமா தானே, மாமியோட ரிலேஷனில் இருந்து. அப்போ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணு என்னாச்சுன்னா ஒரு 2-3 வருஷம் 2 குழந்தை பிறந்துருச்சு. 2 குழந்தையும் நல்லா தான் பிறந்துரு. அப்போ அவளை வந்து நம்ம தம்பிக்கு இருக்கிற மாதிரி அவளுக்கு குழந்தைக்கு இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவளை என் பொண்ணு மாதிரி பார்த்தேன். இதுக்கு நடுவில் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து எங்கள் தம்பி அடிச்சிருது. இப்படி வேலைக்கு போயிட்டு வரும்போது இப்படி உட்காரும்போது சேரை இழுத்து இப்படி கீழே போட்டுருது. அப்போ இவன் அப்படியே கீழே விழுந்து அப்படியே ஃபைனல் கார்டெலாம் அடிபட்டு தலையிலெல்லாம் அடிபட்டுருது. அடிச்சு குழப்ப நல்லா அடிக்கும் பிள்ளை. அவ அடிக்கிற மேடம். இவனால எவ்வளவு நாள் ஆச்சு போயிட்டு? இது வந்து கொஞ்ச நாளாவே இருந்திருக்கு, எங்களுக்கு தெரியல. இவன் சரி முதல்ல ஒரு பொண்டாட்டி இப்படி ஆயிடுச்சு இல்லையா கல்யாணம் பண்ணி, அதனால மறுபடியும் இவ வந்து பிரிஞ்சு போயிடுவா அல்லது வேற 2 குழந்தைங்க வேற நமக்கு இருக்கு, இதனால பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டான். தைரியமா இருங்க, அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். பொண்ணு வேண்டாம், இருக்கு. சரி, நீங்க தைரியமா இருங்க, நான் பேசுறேன். சரிம்மா, அழாம தைரியமா இருங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கடைசியா ஒரு பையனோட தொடர்பாயிடுச்சு. இந்த தொடர்பு எவ்வளவு நாளா? தொடர்பு வந்து முதல்ல மேடம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம், கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் பக்கத்தில் இப்படி ஒரே பக்கத்து வீடு, இந்த அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், குடியிருக்கிறான். அந்த பையனோட தொடர்பாக இருந்திருக்கா. அந்த பையன் இவனுக்கு என்ன பண்ணுறது, நிறையா கோலால் பிராந்தி எல்லாம் மிக்ஸ் பண்ணி இவனுக்கு கொடுத்து நல்லா தூங்க வச்சுட்டு அவங்க அப்படியா இருந்திருக்காங்க. அதனால் இவனுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. அப்போ பெரிய தம்பி ஒய்ஃப் வந்து இதை பார்த்துருக்குறான். பெரிய தம்பி ஒய்ஃபும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு. அப்போ அவள் சொல்லியிருக்கிறா, நீ இதெல்லாம் எங்கேயாவது போய் சொன்னியன்னா, உங்கள் அக்காட்ட அம்மாட்டெல்லாம் போய் சொன்னியன்னா நான் 3வது மாடியிலேருந்து குதித்து பிள்ளைகளையும் தள்ளி விட்டுட்டு நானும் செத்து தற்கொலை பண்ணிப்பேன். உங்கள் அம்மா பேர் உங்கள் அக்கா பேர்லாம் எழுதி வச்சுட்டு சாவுவேன், சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. பயமுறுத்துறா. ஆளுந்த இவ்வளோ காணந்தான் மேம் இருப்பா, இத்தினோண்டு இருந்துட்டு அவ்வளோ பண்ணுறா. ஆமாம், இவ்வளோ காணம் இருப்பா, சின்ன பிள்ளை மாதிரி. இவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறா, சின்ன பிள்ளையா இருக்காளேன்னு சொல்லிட்டு நாங்களும் சரின்னோம். இவங்க ஒரு ரமேஷ்னு ஒரு பையன் கூட தொடர்பாச்சு. அப்போ தான் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பொண்ணு அப்போ தான் அடுத்த ரூமில் படுத்திருந்தது எங்களுக்கு தெரிய வந்தது 11 மணிக்கு. சின்ன குடோன் மாதிரி, சின்ன ஷெட்டு மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு 2500 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க இவங்க. அந்த ரூமுக்குள்ளே அந்த பையன் வந்து கீழே இருக்கிறான்.
கீழே அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட, இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், அது டவுன் ஃப்ளோரில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்காங்க, 12 மணி கூட இருக்கான். அவன் வந்து 11 மணி 12 மணி வரைக்கும் பசங்களோட இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் தூங்க வச்சுட்டு மேலே வந்துருவான் போல இருக்கு. அந்த பையன் மேலே வந்து படுத்துடும். இவன் இந்த பக்கத்து ரூம்ல அங்க என்ன நடக்குது என்ன ஏதுன்னு இவனுக்கு எதுவும் தெரியாது. பசங்க பெரிய பையன் இவனோட, சின்ன குழந்தை அப்ப பேசாது, சின்ன குழந்தை அது, அதனால அந்த ரூம்ல வச்சுட்டு அங்க படுத்துக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் நடந்தது. 8 மாசம் நடந்திருக்கு. அதை தான் இவன் சொன்னதுக்கு அம்மாட்ட சொல்லுவேன், அக்காட்ட சொல்லுவேன், நீ இப்படி எல்லாம் பண்ணாத, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னதுக்கு தான் நான் மாடியில இருந்து குதிச்சிருவேன், தற்கொலை பண்ணிடுவேன், அவங்க பேரெல்லாம் நான் எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்னு. இவனை பிடிக்காதனால அவளுக்கு எப்படி இதை டைஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றது தெரியல. அந்த மாதிரி இப்போ அப்படி அந்த ரமேஷோட அப்படி பழக்கம் இருந்தது. அப்புறம் இதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்ட உடனே அவனே வெக்கப்பட்டு ஊரை விட்டே போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வலிய அவனுக்கு ஃபோன் பண்ணுறது, ஃபோன் பண்ணி அவனை வர வைக்கிறது, அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு போகிறது, இந்த மாதிரி இருந்தது. வேற என்ன பண்ணுவா உங்க மனைவி உங்களை? எனக்கு அதில் வேண்டான்னு ஒரு கிட்டலாம் பார்க்க வேண்டாமா? பசங்க பக்கம் நான் வளர்க்கு. எப்படி வளர்ப்பீங்க? வளர்க்குவேன். அவன் என்ன சொல்கிறான், வாடகை வருது இல்லையா, இதை வந்து நான் வேலைக்கு ஆள் வச்சு நான் வளர்க்குறேன், என்னோட ஒரு ஹெல்ப்பும் நீ எனக்கு பண்ணு. மற்ற ஒரு 5000 கொடுத்து ஒரு வேலைக்காரி பொம்பளை கூப்பிட்டு வேலைக்கு சாப்பாடுலாம் ஆக்கி கொடுத்துருவேன். நான் வேலைக்கு ஆள் வச்சு சமைச்சு கொடுக்குறேன், பசங்களை பார்த்துக்கிறேன்றான். ரொம்ப கஷ்டப்படுத்துறாளா அவங்கள? ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கொடுமைப்படுறேன். அந்த நீ எப்படி உங்க தம்பி கிட்ட அண்ணன் கிட்ட பேசலான்னு சொல்லி முதல்ல கன்னத்துல அரைஞ்சிருக்கா. அதுக்கப்புறம் துணி கூட துவைக்க மாட்டேன். இவன் துணி இவன் தான் மேம் துவைச்சுக்கிறான். வேற பையனுக்கு துணி அவனே துவைச்சு அவளை காய போடுறான். வேற அந்த இப்போ 2வது ஒரு பையன் ராமச்சந்திரன், அந்த பையனோட துணியெல்லாம் அவ துவைச்சு கொடுக்குறான். அந்த பையன் எங்க இருக்கு? அந்த பையன் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல அதே மாதிரி வாடகைக்கு இருந்தவன். அவன் ஒய்ஃப் வந்து டெலிவரிக்கு ஊருக்கு போன உடனே இந்த பையன் வந்து இவளோட ஜாயிண்ட் ஆயிட்டான். இவளோட ஜாயிண்ட் ஆன உடனே அவன் வந்து வீடை காலி பண்ணி போறேன்னு போயிட்டான். வீடை காலி பண்ணி போறேன்னுட்டு போனவன் திரும்ப வந்திருக்கிறான். அப்போ அந்த வீட்டில் வேற ஆள் வந்துருச்சு. அப்போ அங்கே தங்க முடியாதனால இவங்க வீட்டுக்குள்ளேயே சும்மா அண்ணா தம்பின்னு அப்படியே பழகி தங்குற மாதிரி தங்கி அவளோட இருந்திருக்கான். அப்போ இவன் ஒரு நாள் ராத்திரி நான் கட்டில் பார்த்துன்னு அந்த இங்கே படமா அது பேர் அனிதா என்கிட்ட படு, அவன் தனியாக படுக்கட்டு அப்படின்னு சொன்னான். ஏன் உன்கிட்ட படுக்கட்டும், நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டா. ரெண்டு கண்ணால பாட்டு சுடுல ஆகிட்டு போட்டு 2 கண்ணால பார்த்து யாருமே சொல்ல அந்த பையன் தட்டி போட்டுருக்கேன். அம்மா நல்லா ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு இருந்தவங்க இவனுடைய பிரிவினால சாப்பிடாம இருந்து அவங்களுக்கு ரொம்ப சீக்காகி ராமச்சந்திரனை பத்தி சொல்லுங்க, என்ன பண்றாங்க? ஆமா, ராமச்சந்திரனுக்கு ஒய்ஃபுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு பக்கத்து வீட்டுல இருந்து புடவை வியாபாரம் பண்றாங்க. 5000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்துருக்குறான். அவங்களுக்கு தேவைக்கு எல்லாம் செய்யறாய்வா, இந்த வாடகை எல்லாம் வாங்கி. அப்போ எல்லாம் செஞ்சுக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து பணமே இல்லை. பேங்கில் அம்மா போட்டிருந்தாங்க 1,32,000. அந்த காசெல்லாம் எடுத்துட்டாளா? எடுத்து என்ன பண்ணானே தெரியாது, ஃபுல்லாக செலவு பண்ணிட்டேன். அம்மா என்ன ஒரு 2 சூட்கேஸ் நிறைய அம்மா புடவை இருந்தது, எல்லாம் புது புடவைங்க. அம்மா சர்ச்சுக்கு போகிறாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அம்மா வயசானவங்கன்னு சொல்லி அம்மா எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணுவாங்க. அதனால் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை அம்மா எல்லாத்தையும் புது புடவையை தனியாக வச்சுருக்குறாங்க. அம்மா என்ன அவங்களுக்கு ஒரு ஆசை, நம்மளுடைய கடைசி காலம் நம்ம டெத் ஆகிட்டா நமக்குள்ள சடங்கெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கிற பணத்திலே செய்யட்டும், பிள்ளைங்க செலவு பண்ண வேண்டாம், அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம்னு அவங்களே ஒரு 30,000 40,000 கிட்ட பெட்டியில் வச்சுருந்துருக்குறாங்க. எல்லாம் போச்சா? எல்லாத்தையும் எடுத்துட்டா. ஆனால் பார்த்தா பரிதாபமாக இருக்கு மேம். அவளையும் தான், ஏன்னா நம்ம அவளை எதிரி மாதிரியே பார்க்கல, நம்ம பொண்ணு மாதிரி நம்ம நேசித்தோம். இப்போ வந்து அவ சில நேரம் பார்த்தா அப்படி இருக்கு. இப்போ போறா நைட் 2 நாள் அவங்க வீட்டில் தங்கிட்டு வர்றான். பிரின்ஸ்னு ஒரு பையனோட வீட்டில், அது 3வது.
அவனுடைய ஃப்ரெண்ட் தான், மூணாவது பையன் அவனோட மூணாவது பையன் ஃப்ரெண்ட் தான். உன் பேர் என்னம்மா? அனிதா அனிதா, படிச்சிருக்கீங்களா? 10th முடிச்சு சரி, நீங்க விருப்பப்பட்டுதாம்மா கல்யாணம் பண்ணீங்க? விருப்பப்பட்டேன். கல்யாணம் பண்ணி என்னம்மா பிரச்சனை? எனக்கு கல்யாணத்துலேருந்தே பிரச்சனை தான் மேம். 7.5 வருஷமா எனக்கு பிரச்சனை தான். ம். சந்தோஷமாவே இல்லை. கல்யாணம் கழிஞ்சு கொஞ்ச நாள் நல்லா சந்தோஷமா தான் இருந்தேன். இப்போ நாங்கள் 2 பேரும் தனியாக தான் நல்லா தான் இருப்போம். எங்களுக்கு எந்த யார் இடைஞ்சல் இல்லாமல் தான் நல்லா தான் இருப்போம் மேடம். முதல்ல சந்தேகம் பிடி யார்கிட்டயா பேசினா சந்தேகம் பிடிக்கிறாங்க. ராமச்சந்திரன் யாரு? அவங்க தான் தங்க வச்சது மேடம். நான் எதுவும் சொல்ல, அவங்க தான் அவர் போய் சொல்ல மாட்டார். அவரை சொல்லு. மேடம் அதான் மேடம். இவ்வளவு பேசுறேல்ல? இல்ல மேடம், அழகு சொல்லவா? நான் என்ன பண்ணேன்னு நீங்க அவங்க இதை விட கேவலமாவே சங்கனார் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டாங்க அவங்க. அதனால எல்லாம் எங்க போனாலும் அவங்க. நீங்க என்ன பண்ணீங்க அனிதா? நான் எதுவும் பண்ணல மேடம். என் மனசாட்சிக்கிறமா நான் எதுவும் பண்ணல. என் மனசாட்சிக்கிறமா நான் எதுவும் பண்ணல. என்ன நடந்தது அன்னைக்கு நைட்டு? அன்னைக்கு நைட் இவங்க காசு கொடுத்து வாங்கி குடிக்க மாட்டாங்க மேடம். குடிப்பாங்க, ஆனா காசு கொடுத்து வாங்கி குடிக்க மாட்டாங்க. இவங்க இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களும் என்ன சொல்லிருக்கா, கல்யாணத்துக்கு முன்ன நான் குடிச்சிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி 8 வருஷம். இப்ப அன்னைக்கு என்ன நடந்தது சொல்லுங்க. அன்னைக்கு யாருன்னு வாங்கி யாராவது கொடுத்தா வாங்கி குடிக்கிறது. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா இவங்க வாந்தி எடுத்தாங்க. இவங்க வாந்தி எடுத்தா நான் என் பசங்க வாந்தி எடுத்தா நான் அள்ள மாட்டேன். அது அவங்களுக்கே தெரியும். நான் வாந்திட்டு அள்ள மாட்டேன். அப்புறம் கதையெல்லாம் வேண்டாம். இப்ப அன்னைக்கு என்ன நடந்தது சொல்லுங்க. அன்னைக்கு என்ன நடந்தா, அந்த அண்ணன் தான் அழுனாங்க. எந்த அண்ணன்? அந்த ராமச்சந்திரன் அந்த அண்ணன் தான் அழிச்சு அது ஒரே ரூம் தான். ஹால் கிச்சன் 2 தான் எங்களுக்கு உண்டு. இன்னொருத்தன் வந்து உட்காந்துருக்கான். இன்னொருத்தன சாயங்காலம் அவங்க தான் வர வச்சதே. நான் ஃபோன் பண்ணி நான் கூப்பிடவல எதுவும் இல்லை. அவங்க வர வச்சுதான் நாங்க படுத்ததே. நான் பண்ணல. அதான் நடந்துச்சு மேடம். மற்றபடி நான் எதுவும் இல்லை. ஆனா ஒரே ரூம்ல படுத்தோம் தான். ஒரு ஹால் கிச்சன் சொல்லும் போது ஹாலில் தான் படுத்தினேன். எல்லாரும் பசங்க அவங்க எல்லாரும் தான் நாங்க படுத்திருந்தது. நான் பாப்போட்டு நானும் சின்னவனு கீழே படுத்தினேன். ஒரு கட்டில படுத்திருந்தாங்க. போன் நம்பர் கூட நான் கொடுத்துருக்கேன் மேடம். நீங்க வேணா கேட்டு பாருங்க. நான் தப்பா நான் எதுவும் படல. ஆனா ஒரே ரூம்ல படுத்திருந்தது உண்மைதான். அப்புறம் ஏன் புருஷன் அப்படி சொல்றாரு மேடம்? இங்க யாரு சொன்னாலும் அவங்க சொல்றதான் கேட்பாங்க மேடம். இருங்க ஒரு நிமிஷம், அவர்கிட்ட கேளுங்க. அவர் போய் சொல்லக்கூடாதுல்ல? நான் கேட்டுட்டேன் மேடம். போய் பாருங்க. அவங்க போனாலே அப்படிதான் சொல்லுவாங்க மேடம். அது எப்படி நான் அடிச்சு பாரு, எங்க மேனால அடிச்சு பாரு. நான் அடிக்கவே இல்லை மேடம். நீங்க சப்பாத்தி கல்லால அடிச்சீங்களா? சப்பாத்தி ஆமா நான் அடிச்சிருந்தேன் மேடம். சப்பாத்தி கட்டல அடிக்க கூடாதுதான். ஏன் என்னது பூஜை தட்டை வச்சு என்ன மூக்கில் அடிச்சாங்க மேடம். பூஜை தட்டி என் மூக்கில் பட்டினாலதான் நான் அடிச்சேன். அதுக்கப்புறம் தான் என் முடியை பிடிச்சி அடிச்சாங்க. நான் மகளில போய் அடிச்சாங்க. இவங்க முடியை பிடிச்சி வச்சாங்க. இவரால நடக்க கூட முடியல மேடம். முடிய பிடிச்சி இப்படி சுத்தி வச்சாங்க மேடம். இப்படி சுத்தி வச்சு இவரால தனியா ஆள் பலம் இல்லாம நடக்க கூட முடியல. மேடம் அடிச்சாங்களா? சொல்றதை கேளுங்க மேடம். அவங்க அடிக்கலங்களா? அண்ணன்ட்ட பேசாதேன்னு இல்லவே இல்ல. என்னமா பண்ண? இல்லவே இல்ல மேடம். சப்பாத்தி கட்டையில அடிச்சது உண்மைதான். சப்பாத்தி கட்டையில அடிச்சோம்னா நான் அது கூட சொல்லிருக்கேன். மற்றபடி எதுவும் சப்பாத்தி அவங்க என்ன அருவாமனை எடுத்து வீசுவாங்க. நான் ஓடினேன். ஆனா அவங்களால ஓட முடியாதான். இதான் மேடம். மத்தபடி எதுவும் இல்ல. சூப்பரா போய் சொல்றேன். எதுவும் சூப்பரா போய் சொல்றேன் மேடம். அந்த வீட்ல நடக்கவே முடியல. அந்த வீட்ல இருக்கிற பொண்ணு இப்ப இல்ல. அந்த வீட்டை குடித்தன இருந்த பொண்ணுல இருந்தா நீங்க நம்புவீங்க. இதான் நடந்துச்சு. எனக்கு வேற யாரும் சொல்ல வேண்டாம். நீங்க 2 பேரும் சொல்றது விதத்தை பார்த்தாலே தெரியுது யாரு போய் சொல்றீங்க யார் உண்மை சொல்றீங்கன்னு. நான் போய் சொல்ல மேடம். நான் நடந்து நான் ஏமா கல்யாணம் பண்ண? அப்போ உனக்கு பிடிக்கல? நான் ஏமா கல்யாணம் பண்ண? நான் பிடிக்கல, நான் கல்யாணம் பண்ணல நான் சொல்ல மேடம். கண்ணு முன்னாடி பாத்துருக்காரு நீ பண்ண தப்பு. அவரு தப்பு பண்ணேன். நான் எப்ப தப்பு நான் 2 கண்ணால பார்த்தேன். 2 பேரும் கட்டிப்பிட்டு நான் பார்த்தேன். துணியெல்லாம் அவுட்டு போட்டேன். சத்தியமா நான் அப்படி செஞ்சேன். ஆமா நான் செஞ்சேன். சரி அந்த பையன் சட்டி போட்டுனா. சரி இல்ல நான் அது செய்யல மேடம். அப்படி செஞ்சா சரி மேடம். அந்த பார்த்து நான் எடுத்துக்கிறேன். ஆனா நான் செய்யல. அது தப்பு. போய் சொல்றாரு. அப்படி சொன்னா செஞ்சுட்டு போயிட்டேன். ஆனா நான் அது தப்பு நான் செய்யல. சொல்றாரு. அது போய் சொல்ல மேடம். நான் அந்த தப்பு நான் செய்யவே இல்லை. ஏன் போய் சொல்றாரு? சத்தியமா செஞ்சேன். 2 பிள்ளை மேல சத்தியம் இந்த தப்பு நான் பண்ணேன். சத்தியமா சத்தியமா பண்ணது தப்பு. பிடிக்கல. இதுல யாரு போய் சொல்றீங்க? அப்போ ஷெட்டு மாதிரி இருக்குமா? ஷெட்டுல தான் இருக்காங்க. இவங்க சேஃப்டியா தான் இருக்காங்க. வெளியே வீட்டு உள்ளதான் நம்ம கதவுக்குள்ள இவங்களை அனுமதிக்கல. ஏன்னா எல்லா பொருளையும் திருடிடுறாங்க. அம்மாவும் ரொம்ப வயசானவங்க. அவங்களால தனியா நடக்க முடியாது. இவன மாதிரிதான் அவங்களும் இருக்காங்க. ஒரு போன் வாங்கி கொடுத்தேம்மா. அந்த போனை இவ யாருக்கோ போன் பண்ணியிருக்கா.
அப்போ இது பெரிய தம்பி பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த போன் என் phone பேசிட்டே ஒண்ணு அவங்க இருந்துட்டு எடுத்திருக்காங்கம்மா. ஆனா அது நான் ஏதோ அவங்க phone நான் எடுக்கல. டென்ஷன்ல ஃபோன் பண்ணிட்டு அங்க இருந்து யார் பேசுனா எப்படி பேசுனாங்கன்னு தெரியல, போனை இப்படி அடிச்சு உடைச்சிட்டா. அது 3 துண்டா போச்சு. அப்புறம் எடுத்து ஜாயின் பண்ணி பார்த்திருக்கா, அது ஆன் ஆகல. ஆன் ஆகாத உடனே இவ என்ன பண்ணிட்டா, மறுநாள் கீழே இல்ல, வந்து என் phone இன்னும் அவங்கள்ட்ட கொடுத்து இது வச்சிருந்தேன் மொட்டை பாருங்க. மாடியில நடந்த விஷயம். கீழே வந்து எங்க அம்மா இப்போ போன மாசம் மேம், என் ம- போன இல்ல மாசம் ma'am, ஒரு என் மாசம் 2 phone முடியல. வச்சிருந்தேன். ஒண்ணு அவங்க எடுத்துட்டாங்க, உனக்கு இன்னொன்னு சாப்பாடு கூட வழி இல்ல. பிரின்ஸோட அம்மா உனக்கு சாப்பாடு போடுறாங்க, நான் 2 போன் வச்சிருந்தீங்க இல்ல, சோறுக்கு வழி இல்ல. 2 2 போன்ல முதல்ல ஒரு போன் எங்க அக்கா எனக்கு தந்த போன் மேம். போன் கொடுப்பாங்க, சாப்பாடுக்கு சோறு கொடுக்க மாட்டாங்க. இன்னொருத்தன் தான் உனக்கு சோறு போடணும். சினிமாக்கு போயிருக்காங்க மேடம். இப்போ குழந்தைய கூப்பிட்டு கேளுங்க. அக்கா போன் கொடுத்தாங்களா, சோறு போட மாட்டாங்களா? இன்னொருத்தன் போடுவேன் நான் சோறு. அந்த குழந்தைய நான் படத்துக்கும் போகல, எங்கேயும் போகல. அவங்க ஃபுல்லு என் வீட்டு பக்கத்துல வாடகை இருக்கிற பையனை கூப்பிட்டு நான் வேண்டாம், நான் வேலை செய்யற இடத்துல வந்து கேட்டு பண்ண ஓட்டி பாக்குறேன் மேடம். நான் சாயங்காலம் 7:30 8 மணி தான் வீட்டுக்கு போவேன். திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா நான் வேலை செஞ்சு திங்கக்கிழமை நான் 1 மணிக்கு முடியலன்னு சொல்லிட்டு கேட்டு வந்துட்டு வீட்டுக்கு மேலே படியாருனா பக்கத்து வீட்டு பையனை கூப்பிட்டு அவ கபாலி படத்துக்கு 600 ரூபாய் டிக்கெட்டுக்கு போற பேருக்கா அந்த ராமச்சந்திரன் கூட. எனக்கு அந்த படம் எப்படி இருக்கணும் தெரியாது, நான் எவ்வளவு டிக்கெட் கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் போகல. நான் தான் சொன்னேன், சந்தேகம் இருக்க நான் வேலை செய்யற இடத்துல வந்து நான் எத்தனை லீவ் போட்டேன்னு நீங்க கேளுங்க. அந்த ஒரு கார்டு கூட ஒயிட் கலர் கார்டு இந்த இருக்கு, வேணா நீங்க கேட்டு பாருங்க. நான் இல்லாட்டி அதான் சொல்றேன். குழந்தை சொல்லிச்சு மேம், எங்க வீட்டுல டிவி ஓடிட்டு இருந்து. இப்ப 2 மாசம் குழந்தை எங்க வீட்டுல இருக்கு இல்லையா, குழந்தை அதுல ஏதோ ஓடிட்டு இருக்கும்போது மியூசிக் இந்த பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு, அதை பார்த்துட்டு இந்த படம் நாங்க பார்த்துட்டோமே அப்படின்னுச்சு. அப்போ எங்க பையன், பெரிய பையன், அவன் இருந்துட்டு கேட்குறான், எப்படா பார்த்தா நாங்களே பார்க்கல, இப்போ இது புது படம் இல்லடா அப்படின்னதுக்கு, யார் யார் போனீங்க, எங்க போய் பார்த்தீங்க அப்படின்னு அவன் கேட்டான். கேட்டப்ப அவனே எல்லாம் சொன்னான். நான், எங்க அம்மா, எங்க தம்பி, பிரின்ஸ் மாமா எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்தோம். போய் சொல்லாது மேடம், நான் வேலை செய்யற போய் சொல்லாது. அதெல்லாம் இருக்கட்டும் மேடம். அனிதா அனிதா போய் சொல்லுவா, குழந்தை போய் சொல்லாது. மேடம் சத்தியமா சொல்றேன் மேடம், நான் படம் பார்க்க போன எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல போய் மேடம். சொல்லாது. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் அந்த இல்ல. பையன் பேர் என்னது? முதல்ல ரமேஷ் ராமச்சந்திரன் பிரின்ஸ். ஹலோ ஹலோ மிஸ்டர் ராமச்சந்திரன், ஆமா சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறேன்ப்பா. சொல்லுங்க மேடம். உங்களுக்கும் அனிதாக்கும் என்ன 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 ரிலேஷன்ஷிப்? எங்க ஹவுஸ் ஓனருடைய தம்பி, அவங்க வீடு எங்க வீடு பக்கத்து வீடு. சரி, எதனா ஃபங்க்ஷன் அவங்க என்ன கொடுப்பாங்க, நாங்க கொடுப்போம், பேசுவோம். பக்கத்து வீடு, அவ்வளவுதான். வேற என்ன? வேற எந்த பிரச்சனையும் இல்ல. வேற ஒண்ணும் இல்ல மேடம். ஆனா அவ புருஷன் வந்து வேற விதமா சொல்றாரு. என்ன சொன்னாரு மேடம்? அவங்க வீட்டுக்குள்ள போய் நீங்க ஏன் படுக்கிறீங்க? அவங்க வீட்டுல நான் எப்படி படுக்க முடியும் மேடம்? நாங்க என்ன அவங்களோட புருஷன் தானே. ராமச்சந்திரன், வணக்கண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன்னா இப்படி பண்றீங்க? என்னண்ணா ஆச்சு உங்களுக்கு? நல்லா தானே இருக்கீங்க? நீ பண்ண தப்பு தானே. என்ன பண்ண நீங்க என்ன தப்பு சொல்றீங்க? நீ பண்ண தப்பு தானே. அவர் கிளியரா சொல்றாருப்பா, நீங்களும் அவங்க வைஃபும் தப்பான தொடர்பு இருக்கிறது அவர் கண்ணால பார்த்தேன்னு சொல்றாரு. இவருடைய குறைபாடை வந்து அவங்க மேல திணிக்கிறாரு. என்னன்னு, இவரு குறைய வந்து அந்த அந்த அம்மா மேல வந்து திணிக்கிறாரு. எப்படின்னா, சந்தேகன்ற ஒரு நோய் இது அவர் மனசுல வந்துச்சு. ஓ, நீங்க என்ன சைக்கியாட்ரிஸ்டா? இவ்வளவு விளக்கம் சொல்றீங்க. டிரைவர் தான். நீங்க நீங்க உங்க வீட்டுல போய் நைட்டு படுத்தேங்க சொல்றாங்க, அனிதாவே சொல்றாங்க. யாரு கூட என்ன கனவு கண்டாங்களாமா? என்னம்மா கனவா கண்டா? என்ன கண்ட சொல்லு. அன்னைக்கு ஜோயல் பர்த்டே ஆகும்போது அங்கே நைட்டு தங்கினேன் இல்லனே. எங்க தங்கண்ணா? அன்னைக்கு இவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு பா ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லும்போது கூட 2 பேரும் நீங்க குடிக்கல, வாந்தி எடுக்கும்போது அள்ளி போடல. ஆமா, சரக்கு சாப்பிட்டா அவ்வளவுதான். வேற என்ன? நான் எங்க அவர் உங்க கூட இருந்தேன்னு சொல்றாரம்மா. ஆமா, இது நீங்க என் கூட தப்பா இருந்தியான்னுட்ட அது சொல்லிட்டு இருக்காங்க. நீ நைட் வந்து தங்கல, இவங்க தங்க சொல்லி ராமச்சந்திரன் என்னை தங்குன்னு சொல்லி தங்கல. ஏங்க தங்க சொன்னாரு, நானும் ஒரு ஒன்னா தானுங்க படுத்தோம். நானும் ஒரு ஒன்னதான் தப்பா ஒன்னதான் படுத்தோம். அதுக்கு நான் உங்க கூட சொல்றாருங்க. அதான் தங்குன விஷயத்த மேடம் கேட்டது சொல்ல வேண்டியதுன்னு. ஆமா, நாங்க போய் தங்குனேன்னு சொல்ல வேண்டியதானே. என்ன சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையே. மிஸ்டர் ராமச்சந்திரன், சொல்லுங்க மேடம். உதவி பண்ணலனாலும் பரவாயில்லப்பா, இந்த மாதிரி இன்னொருத்தரோட வாழ்க்கையில விளையாடாதீங்க ப்ளீஸ். அவர் என்ன மட்டும் சொல்ல மேடம், அங்க இருக்கிற காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சொல்றேன். அப்ப அவருக்கு தான் பிரச்சனை. நீங்க தப்பு பண்ணல, பிரச்சனை அவருக்கு தான்ல. என்ன மேடம்?
நீங்க யாருமே தப்பு பண்ணல, அந்த பையன் மேலதான் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் அந்த பையனாலதான். அவரு கொஞ்சம் பலவீனமா இருக்காரா? அவர் பலகீனமாலாம் இல்ல, பலகீனம் வந்து நமக்கு தான். அவர் நல்லாதான் இருக்காரு. பலகீனம்னு நீங்க நினைக்கிறீங்க, நம்ம தான் முட்டாளுங்க. அவர் தெளிவா இருக்காரு. அனிதா சொல்லுமா, என்னமா பிரச்சனை? கரெக்டா பேசு, ஓப்பனா பேசு, இன்னுமா மறைக்காத என்கிட்ட. எனக்கு வா, நான் இவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பவா? என்கிட்ட தனியா பேசுறியாமா? நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா, அழாதேம்மா, வா இங்க வா. சொல்லு, எனக்கு உண்மையை சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? ஈஸி இல்லை, உன்னோட வாழ்க்கை ஈஸி இல்லை. நம்ம வந்து வெளியிலேருந்து குறை சொல்லலாம், ஒருத்தரை பார்த்து நீ பண்ணுறது தப்புன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அவன் அனுபவிக்கிறது வேதனை அவளுக்கு தான் தெரியும். நம்ம அவரையும் குறை சொல்ல முடியாது. பெத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பையனுக்கு கடைசி காலத்தில் ஒரு துணை வேணும், பசங்க இருந்தால் அவங்க பார்த்துப்பாங்கன்னு தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணோட சைட்லேருந்து பார்த்தா நான் 2ஆம் தரம் மேடம், எனக்கு தெரியாது மேடம். எனக்கு அப்பா கிடையாது, அண்ணா கிடையாது. எனக்கு 2ஆம் தரம், அது 2 குழந்தை பிறந்த பிறகும் தெரியும். அதனால நான் எதுவும் கண்டுக்கல, எதுவுமே கண்டுக்கல. உனக்கு அவரை பிடிக்கலையாம்மா? இது ரொம்ப பிடிக்கும் மேடம், என் குழந்தைய விட எனக்கு அவங்கள இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். அப்புறம் ஏன் நீ மத்தவங்களோட தப்பு பண்ற? நான் தப்பு நீ போய் சொல்ற அனிதா? இல்ல மேடம், நான் எனக்கு ஷூரா தெரியும்மா, நான் இல்ல எத்தனையோ பேரை பாக்குறேன், தெரியுது மேடம், நான் எத்தனையோ எந்த பேரை பாக்குறேன். நான் தப்பு பண்ணலமே. அனிதா, இப்போ நான் சொல்ல கண்ணு சொல்றது நீ தப்பு பண்றேன்னு, உன் கண்ணு சொல்றது தப்பு பண்றேன்னு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் யுவர் எக்ஸ்பிளனேஷன். எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. பட் நீ உன்னோட ப்ராப்ளத்தை என்கிட்ட ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணாதான் நான் உனக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். நான் உன்னை குற்றவாளியாவும் பார்க்கல, ஆனா நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிறது வந்து சொல்யூஷன் கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். திஸ் இஸ் நாட் த சொல்யூஷன். இப்ப நான் 2 மாசமா நான் வேலை உண்டு, நான் உண்டு, அப்படிதான் இருக்கு இல்லம்மா, மேடம். இல்லம்மா, மத்தபடி உன் முகம் காமிச்சு கொடுக்கறது நீ எவ்வளவு மன அழுத்தத்துல இருக்கன்னு. நீ சந்தோஷமா இல்ல, உனக்கு நிம்மதி இல்ல, குற்ற உணர்ச்சியில இருக்க. எதுக்கு இப்படி? இத பாரு, நம்ம எல்லாம் மனுஷங்க. ஃபைனலி நமக்கு எல்லாருக்கும் நம்ம தேவைகள் இருக்கு. எனக்கு ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்கு. கேவலமா பேசுறாங்க. அதுக்கு ஒரு முறை இருக்கு. நித்த நான் வேலைக்கு போகும்போது 5:30 மணி ஆனா எனக்கு வேலைக்கு அனிதா, அனிதா, ஒரு இடத்துல தப்பு பண்ணா போறோம். நீ பண்ணறது நல்லதெல்லாம் கூட கண்ணுக்கு தெரியாது, எல்லாத்துலயும் சந்தேகம் தான் வரும். அதுதான் உனக்கு பிரச்சனையா இருக்கு. யாரும் உன் பக்கத்துல இருந்து யோசிக்க மாட்டாங்கம்மா. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ பாவம் அந்த பையன் இப்படி இருக்கானே, இந்த பொண்ணு இப்படி தப்பு பண்ணறதுன்னு தான் யோசிப்பாங்க. உன்னோட வாழ்க்கை நீ எப்படி சீர் பண்ணிக்க போற, அதான் நம்ம பேசணும். நடந்தது நடந்து போச்சு. இனிமே என்ன? 2 பசங்க இருக்கு. பசங்கள நல்லா இருக்காங்களா? பசங்க கூப்பிடுங்க மேடம், எந்த பிரச்சனையும் இல்ல. நீ பார்த்தது பார்க்கல குழந்தைங்கள? பார்த்தோம்னா திங்கக்கிழமை சாயங்காலம் தானே சின்னோனே பார்த்தேன். எத்தனை நாள் கழிச்சு? 1.5 மாசம் கழிச்சு. நான் ஒரு நாள் ஜூலை 31 சின்னவனுக்கு பர்த்டே போய் கூப்பிட்டதுக்கு நாய வெளில இறங்கு நாய அப்படியே நாத்தனார் சொன்னாங்க. என் சின்னோன்ட்ட சொல்லி, அம்மா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, வெளில போ அப்படின்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச. உனக்கு நாத்தனாருக்கு என்னம்மா பிரச்சனை? அது என்ன மேடம் சொல்லுமா, என்ன அவங்க பையன் கூட இந்த தப்பா நடக்க வந்தேன் மேடம் சொல்லிப்ப அவங்க வீட்டுக்காரரு. நான் அதை கூட போய் சொன்னேன், அண்ணி நீங்க சொல்லி எங்களை எமிமா மாதிரி என்ன வச்சிருக்கேன்னு சொல்லுங்க, அப்ப உங்க பொண்ணை கட்டி பிடிச்சா எப்படி அண்ணி அப்படின்னு சொன்னதுக்கு நான் கேட்கிறேன் அனிதா அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியே ஒரு மாசம் கழிச்சு எனக்கு வேற பிரச்சனைன்னு சொன்னோன்னு அப்படியே மாத்தி நீ தான் என் புருஷனை கூப்பிட்டுருப்ப அப்படின்னு மாத்தி சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல நாங்க போறதே இல்லை. அப்படியே எங்க நாத்தனார் எங்க அண்ணனும் அப்படிதான், இவனும் அப்படிதான். எங்க மாமா இறந்து 7.5 வருஷம் ஆகுது. எங்க மாமா என் வீட்டுல வச்ச நானே அவன் பிரின்ஸ் சொல்லிப்ப என்ன கண்ணால பார்த்து சொந்த அக்கா கூட பார்த்தா நான் எமிமா அவள்கிட்ட போய் சொன்னேன், எமிமா தப்பு, எமிமா வீட்டுல இருக்கும்போதுதான் பார்த்து பிரின்ஸ் கூட பார்த்து பழகு அப்படின்னு. ஏன் மாமி அப்படி? யாரு பிரின்ஸ்? எங்க நாத்தனார் பையன் காலேஜ் போய் முடிச்சிட்டு இருக்கான் இப்ப. நீங்க என்ன பண்றீங்க? பிஏ முடிச்சிருக்கேன். உங்களை பத்தி தப்பா சொல்றாங்க, அவங்கள தப்பா நடந்துக்க பாத்தீங்க? அவங்க எல்லாரையும் அப்படிதான் மேம் சொல்றாங்க. எங்க அப்பாவையும் அப்படிதான் சொல்றாங்க. எங்க அப்பாவையும் அப்படிதான் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தப்பா இருக்கிறத வந்து மறைக்கிறதுக்காக எல்லாரையும் சொல்லுவாங்க. உங்க வீட்டுல வச்சு என்ன தப்பா நடக்கவே இல்லை? உங்க வீட்டுல வச்சு என்ன தப்பா இல்ல? எப்போ தப்பாவே நடக்கல? அம்மா நீங்க எல்லாரையும் சொல்லிட்டே இருங்க அப்படியே. எங்க அப்பாவையும் அப்படிதான் மேம் சொல்லிட்டாங்க. எனக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டமா மேம் இருக்கும்.
நான் உங்க அம்மாட்ட போய் உங்க அப்பா பத்தி நான் எதுவுமே சொல்லியா? எங்கள் அம்மாவையும் வந்து அப்படிதான் மேம் பேசுகிறாங்க. எங்கள் அங்கிள் இருக்காங்க மேம், எங்கள் அங்கிளையும் எங்கள் அம்மாவையும் கம்பேர் பண்ணி ரோடெல்லாம் பேசிட்டு தெரியுது மேம். எங்கள் அம்மாவை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு பயங்கர கோவம் வருது மேம். நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் மாமாவோட ஒய்ஃப் ஆகிட்டாங்கன்ட்டு. அதனால தான் அன்னைக்கு அடிச்சிட்டு போனல சாயங்காலம் நைட்டு அடிச்சிட்டு கெட்டாரில் பேசிட்டு என் கை இதுக்கு முன்னாடி உங்க மேலே பட்டிருக்கா? படவே இல்லை. எங்கள் வண்டி எல்லாம் எடுத்து உடைச்சிட்டாங்க மேம். ஆமா வண்டி உடைச்ச வண்டி கண்ணாடி 2 மாசமா அந்த குழந்தை உங்க குழந்தை எங்க வீட்ல இருக்கு. பையன்கிட்ட தரலன்னு சொல்லிட்டு நான் 2 மாசமா இருக்கு மேம். நான் சொன்னேன் 2 மாசமா எங்க வீட்ல தான் மேம் இருக்கா உங்க குழந்தை. நான் ரோட்ல கூட்டிட்டு போகும்போதெல்லாம் பார்த்துருக்காங்க. நான் பார்ப்பேன், டேய் இவங்க அம்மா இருக்காங்க பாருடா போறியா அப்படின்னு கேட்டா அவன் போக மாட்டேன்பான். எனக்கு எங்கள் அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான், அந்த குழந்தைய சொல்லுவான். அப்புறம் நான் அவனை அப்போல்லாம் இவங்க இது பண்ணாமல் நான் அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு அவன் கேட்டான். சரி நான் அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி வரும்போது அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இது மாதிரி என் பையனை கடத்திட்டு போயிட்டாங்கன்ட்டு கால் பண்ணியிருக்காங்க. 2 மாசமா அப்போ எங்ககிட்ட இருக்கான். அப்போல்லாம் கால் பண்ணாம இப்போ டக்குன்ட்டு நான் சொல்ல மேடம் போலீஸ் தான் சொன்னாங்க, நீ பிள்ளைய கொண்டு தரலன்னா நான் அப்படி கேஸ் போட்டுருவேன்ப்பா, கொண்டு தர சொல்லு, கொண்டு தா அப்படின்னு. போலீஸ்ல தான் நீ 2 மாசம் விட்டு வச்சீங்க? 2 மாசம் இல்லை மேடம் 30ஆம் தேதி சாயங்காலம் சனிக்கிழமை சாயங்காலம் போய் நிற்கிறேன், கூப்பிட்றேன் வரவே இல்லை. இவங்க கூப்பிட்டு போய் இல்லை வரமாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தான் அவனை சொன்ன, நீ அம்மாவே இல்லை அப்போ வரமாட்டேன், தரல போட்டு மண்டே இடிக்கிறான் அவன். சரி நான் எவ்வளோ நேரம் நான் இங்கே தான் இருப்பேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு. ஆனால் எனக்கு முடியாது, நான் போயிட்டேன். போன கொஞ்சங்களில் மழை ரொம்ப பெஞ்சிச்சு, அப்போ தான் நான் அவனை லாஸ்ட்டாக பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த மாதம் திங்கக்கிழமை நம்ம வந்து எங்கள் ஒரு வீட்டு வேலை செய்கிறேன், 500 ரூபா மாதம் 500 ரூபா வீட்டு வேலை செய்கிறேன். அங்கே போயிட்டு பாகுபலி படம் டிவியில் வேலை முடிச்சுட்டு இருந்து பார்த்து 8:30 மணிக்கு நான் வந்தேன். போய் மேடம் அந்த பையன் அவங்க படம் ஓடுது, என்ன பாட்டு ஓடுது, இந்த ரஜினி முருகன் படம் ஓடுது பாட்டு. அதுக்கு அவன் சொல்கிறான், நானும் எங்கள் அம்மா ராமச்சந்திர மாமாலாம் இந்த படத்துக்கு தான் போனோம். போயிட்டு மத்தியானம் வரும்போது பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. அந்த பையன் 2 பசங்க அவங்க என்ன சொன்னாங்க கேளுங்க மேடம், அந்த ரஜினி படத்தை இவங்க ரஜினி முருகன் அப்ப நான் அவங்களுக்கு தெரியாது, மேபி அவங்களுக்கு தெரியாது. கபாலி படமும் போயிருக்காங்க, ரஜினி முருகனும் போயிருக்காங்க. நீங்க கிளம்புங்க தம்பி, போங்க, நல்லா படிங்க. படிப்பு முடிச்சாச்சு? இந்த இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நல்லா ஓகே. தேங்க்யூ. இப்போ பாரு அனிதா, நான் உன்னை குற்றவாளியாகவே பார்க்கல. அனிதா செஞ்சது, நான் அனிதா தப்பான பொண்ணுன்னு நான் சொல்லலை. உனக்கு உன்னோட மன அழுத்தம் இருக்குது. பட் நீ செயல்படுறது முறை தப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ யாருக்கும் தெரியாமல் செய்ய ஒரே ஒரு வேலை என்னென்னா, பிரின்ஸஸ் சொல்லுங்க தப்பான தொடர்பு இல்லை மேடம். இப்போ எனக்கு நான் மொட்டை மாலை இருக்கேனால எனக்கு ஒரு மழை டைம், அதனால் வக்கீல் மூலமாக நான் பேசுகிறேன்னா கூட தான் நான் பைக்கில் போகிறது வர்றது இருக்குது மேடம். அது மட்டும் நான் செய்றேன். இல்லை அனிதா, நீ போய் சொல்லாதேம்மா என்கிட்ட. உன் பேர்ல தப்பு இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி அவங்க சைட்லயும் தப்பு இருக்கு. என் புருஷன் என் பிள்ளையும் போதும் மேடம், எனக்கு வேற யாரும். நீ புருஷனோட அடக்கமா வாழறது இல்லையே, உன்னால முடியலையே, அவரோட அழுக்கமா வாழனால முடியலையே. அதுதானே பிரச்சனையாருது. அதுக்கு என்ன பண்ண போற? புருஷனை வச்சுட்டு புருஷனோட வாழ்ந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணா அவருக்கு எப்படிமா தாங்கிக்க முடியும்? என் மேல உங்களுக்கு கோவம் தான் கூட அதே வீட்டுல இருக்கிறேன் மேடம். எனக்கு ஒரு வீடு தர சொல்ல, எங்க அம்மா வர வச்சு கூட நான் இருந்துக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு. பையன் கூட உன்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியலையா? எனக்கு அவங்களுக்கு பிடிக்குது மேடம், எனக்கு அவங்கள விட்டு கொடுக்க முடியாது, எனக்கு பிடிக்குது மேடம். பட் நீ இந்த மாதிரி தெரியல மேடம், எனக்கு அவங்கள பிடிக்குது, உனக்கு அவரை பிடிக்காமல இருக்குது, என்ன எப்படின்னு சொல்ல. சரி ஓகே, ஆனா நீ பண்ணறது சரியா தப்பு இல்ல? தாங்கிக்க முடியுமா? அவர் இதை உனக்கு பண்ணா, இந்த துரோகத்தை அவர் உனக்கு பண்ணா நீ தாங்கிப்பியா? தாங்கிப்பியா? ஒரு புருஷனால எப்படிம்மா தாங்கிக்க முடியும்? அவருக்கு குறை இருக்கிறதா பார்க்காதே. அவர் மனசுக்குள்ள இருக்கிறது அந்த நல்லதை பாருமா. நல்ல பையன், நீ பார்த்துட்டேன்னா அவர் இதுல இருந்து மீண்டு வருவாருமா. நீ பண்ணுறது டார்ச்சர்னாலதான் நீ இப்ப இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவருக்கு அந்த தாழ்ந்த மனப்பான்மை இன்னும் ஜாஸ்தியாகி அவருக்கு இன்னும் உடம்பு சரியில்லாம ஆறுது. என்ன பண்ணலாம் சொல்ல அனிதா? உனக்கு அவரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியலையாம்மா? நீ இந்த திருமணத்துல இருந்து வெளியே வந்துடுறியா? எனக்கு என்ன வயசுல கல்யாணம் ஆச்சு? 20. வீட்டுல வசதி இல்லாததுனால தான் இதுக்கு ஒத்துண்டியா? எங்க பெரியப்பா பண்ணி வச்சாங்க மேடம், கட்டாயப்படுத்தி பண்ணி வச்சாங்க. இப்ப என்னன்னா, அந்த சூழ்நிலை தான் உன்னை தப்பு பண்ண வைக்குது. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ உனக்கு விவரம் வந்துடுச்சுல்ல,
அதுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறியா? வந்துடுறியா? இந்த பிரின்ஸ் உன்னை கல்யாணம் பண்ணிப்பறா? நான் தப்பா பேசல மேடம், அவங்கள்ட்ட எனக்கு. சரி, அப்ப யார் உன்னை கல்யாணம் பண்ணிப்பாங்க? 3 மாசமா மட்டும் பண்ணல, தனியா தான் மேடம் படுக்கிறேன். நான் எனக்கு அது ஆசையே வரல மேடம். சொல்லுங்க மேடம். 4 மாசமா கொசுக்கடல அவ்வளோ கஷ்டப்படுறேன். யாரையும் துணைக்கு வரவும் இல்லை, எதுவும் இல்லை. அம்மா கூட யாரும் கேட்கறது இல்லை மேடம். அப்ப ஏன் அப்ப அப்படி பண்ண? தெரியாம நடந்து போச்சு. சரி விடு. பட் உனக்கு தெரியுதா அவருக்கு எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை அது கொடுத்துருக்கோன்னு? தெரியுதா? வசதி இல்லாத ஒரு வீட்டுல போயிட்டு அந்த பொண்ணை இப்படி ஓகே, அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அந்த பொண்ணுக்குள்ள ஒரு மனசு இருக்குல்ல, அவளுக்கு தேவைகள் இருக்குல்ல, அவளும் மனுஷி தானே. அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? பொருளாதார ரீதியா அவங்களுக்கு வசதி இல்லை. அதுதான் அவங்க பண்ண தப்பு. அதனால இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த மன அழுத்தம், மாரலி தார்மீகமா இதெல்லாம் சரியா தப்பான்னு பாக்குறது கிளாரிட்டி கூட அவளுக்கு போச்சு. அந்த தெளிவு கூட இல்லை. நம்மளே ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றோம், அந்த பொண்ணு சாக்ரிஃபைஸ் பண்ணோம், அவள் லைஃப்ல இருக்கிறது எல்லாமே விட்டுட்டு கொடுக்கணும்னு நம்ம அவளை அந்த லைஃபுக்குள்ள தள்ளி விடுறோம். ஆமா, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவைதான், அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி தேவைதான், எல்லாம் ஓகே தான். பட் இந்த பக்கம் எப்படின்னு பார்க்கணும்ல. ஆனா நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ பண்ணறது இருக்கு பாரு, இது பெரிய கொடுமை. அந்த மனுஷன் ஆக்சுவலி உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ பண்ணறத இதுல அவரோட ஹெல்த் இன்னும் போயிடுச்சு. வீடு இருக்கு, வசதி இருக்குங்கிறதுக்காக ஒரு பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு யோசிக்கிறதும் தப்பு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் புருஷனுக்கு புருஷன் இருக்கட்டும், நான் என்னோட வழிக்கு தான் போவேன்னு நீ நினைச்சதும் தப்பு. இப்ப எதுக்கு புருஷனோட வாழணும்னு ஆசைப்படுற? சொத்துக்காகவா, செக்யூரிட்டிக்காகவா, இல்ல நிஜமாவே அவர் மேல பாசம் இருக்கா? நிஜமாவே பசங்களுக்காக அவங்களுக்காக தான். அவர் மேல பாசம் இருக்கு உனக்கு. இன்னும் டார்ச்சர் பண்ண மாட்டியே? பண்ண மாட்டேன் மேடம். தம்பி, உங்க மனைவி ஏதோ சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. நான் விரும்பல. அவங்க உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறாங்க. உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறாங்க. நான் வாழல. 50 லட்சம் கேக்குறா. இல்ல, அவங்க உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு பயமா இருக்கு மேடம். இல்ல, எதுவும் செய்ய மாட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அத்துல தூக்கம் இல்லை. 4 வருஷமா உங்களை நான் எதுவும் பண்ணல. இப்ப எதுக்கு பயப்படுறீங்க? நான் அடிச்சது நான் அடிக்க தானே சொன்னேன். மத்தபடி அடிச்சது ரொம்ப கொடுமைப்பட்டது. காலம் இந்த பார்த்தேன்னா முடியாத, அதான் சொல்லிட்டேன்ப்பா, மன்னிச்சுக்கோங்கப்பா. அந்த காலத்துல மனுப்பிச்சு கிடையாது. மன்னிச்சுக்கப்பா. நான் இந்த மாதிரி ஒழுங்கா இருக்கிற 4 பேர் கூட நான் எப்பாட்டி இருக்கிறப்ப யாருக்கு தொலைப்பா, மன்னிச்சிருப்பா. அன்னைக்கு தானே சொன்னீங்க எனக்கு குழம்பு வச்சு யாரு தருவா, நீ தானே அப்பா அப்பான்னு கூப்பிடுன்னு. அவ்வளவுதான் பேசுனீங்க. நீங்க சொன்ன நம்ம எல்லாரும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒரு பொண்ணை பார்த்து நீ கெட்டவ சொல்லி தள்ளி வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அவ கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். புரியுறதுமா? இப்ப அவங்க ஒன்னா வாழறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதுதான் நம்ம செய்யணும். அதான் நம்ம திரும்பி வாழறானா அவங்கள சேர்த்து வாழ வைக்கணும். அம்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. புரியுதுமா? ப்ளீஸ்மா, என்ன தெரியுது உங்க கஷ்டம் எனக்கு தெரியுது. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இவங்க ஒரு எதுவுமே செய்ய மாட்டேன். ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கா, மன்னிப்பு கேட்டு. இனிமே நான் இதை மாதிரி எழுதி கொடுத்தேன் அவகிட்ட. இந்த லெட்டர் இதே மாதிரி நீ எனக்கு ஒயிட் பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு எங்க கூட வா அப்படின்னு சொல்லி நாங்களே அவளை 8 வருஷமா மன்னிச்சுட்டு தான் மேடம் இருக்கோம். 8 வருஷமா நாங்க அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டேன். கடவுள்கிட்ட கேட்ட அதோட உங்ககிட்ட தம்பி ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அந்த பொண்ணு. எத்தனை வாட்டி 1000 வருஷம் மனுப்பிச்சாட்டா.
இப்படிதான் மேடம் அழுவா, எல்லார்ட்டையும் இப்படியே அழுது மன்னிப்பு கேட்பா. எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டா கடவுள்கிட்ட ஒன்று மன்னிச்சு தக்கணும், என்னால மன்னிப்பு தக்க முடியாது. அவரும் சொல்ல முடியாது. கடவுளுக்கு நான் துரோகம் பண்ணல, உங்களுக்கு தானே. அப்ப உங்ககிட்ட தானே நான் கேட்கணும். சொல்லுங்க, வெட்கப்படல் சொல்லுங்க. என்ன வார்த்தை சொல்லு? அசிங்கமா வார்த்தை பேசு. அசிங்கமான வார்த்தை இது. யாரு உங்க அம்மாட்ட நான் இப்போ சைன் பண்ணி கொடுத்துருக்காங்களா? இவங்க கைப்பட எனக்கு நான் எழுதி ஒரு பேப்பர்ல இதே மாதிரி எழுதி கொடு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தோம். மன்னிப்பு ஓயாத மன்னிப்பு தான் மேடம். வாயில வரலாற்று போய் ஒரு வார்த்தை கூட உண்மையே வர மாட்டேன். வாயில வந்துனா இத்தனை ஒரு 6 மாசம் நல்லா தானே. யாரு என்ன மாத்திர? நீங்க எல்லாம் தேவையில்லாம பேசி தானே என்ன கஷ்டப்படுத்துறீங்க. யாரு என்ன கஷ்டப்படுத்துறது? யாரு என்ன கஷ்டப்படுத்துறது சொல்லுங்க. ஒரு 5 ரூபா இருந்தாலும் கணக்கு கேக்குறீங்க எதுக்கு? 50 லட்சம் என்னைக்கு கேட்டேன்? என்னைக்கு ஊருக்கு சொன்ன என்னைக்கு நான் கேட்டேன் உங்ககிட்ட? நீங்க சொல்ல உங்க அம்மாட்ட எனக்கு காசு வாங்கிட்டோன்னு சத்தியமா சொல்லுங்க. நான் அடிச்சேன் மேடம், நான் அடிக்கல. என் சின்ன பையன் தான் கால் வந்து எட்டி மிதிப்பான், அடிப்பான். அதெல்லாம் இல்ல குழந்தை அடிக்கணும் அடிக்காதடான்னு சொன்னா, இதே பெரிய பையன் அடிச்சா அடிப்பாங்க. சின்ன இவங்க மேல தொட்டா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பெரிய பையன் அடிச்சா எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஜன்னல் அந்த பைப்பு கட்டிட்டு இருந்தேன் மேடம், ஜன்னல் அந்த பைப்பு கட்டிட்டு இருந்தேன். ஓடு அடைத்த பொய் சொல்லாங்க. இதே மலர் பிள்ளை இன்னும் இங்கதான் இருக்கு. பொய் சொல்லாத. தொலைப்போட்டு அடிச்சுட்டு ஏன் கேட்ட? ஒரு தண்ணி கீழே போயிடும் அப்படின்ட்டா. ஆப்பங்கன்னு மேல ஆப்பங்கன்னு நான் போய் வாட முடியுமா? தம்பி, அந்த பொண்ணுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடையாது மேடம், சத்தியமா மேடம், இந்த வாய்ப்பு கிடையாது. எனக்கு பயமா இருக்கு. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க தம்பி? சொல்வதெல்லாம் உண்மைக்கு ஏன் வந்தீங்க? இதுக்கிட்ட வந்தேன். எதுக்கு தம்பி? இந்த அடிச்சது போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனை வாட்டி போலீஸ். உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? எனக்கு வேண்டாம். அது சொல்லதான் வந்தீங்களா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்களா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்களா? அவர் இந்த பொண்ணு கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா பசங்களை அவரால் வளர்க்க முடியாது. நீங்க எவ்வளவு நாளைக்கு பாப்பீங்க? உங்களுக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு, அந்த பொண்ணு தான் பார்க்கணும். அப்ப அந்த பசங்களை வச்சுட்டு அந்த பொண்ணு எங்க இருக்கும் சொல்லுங்க? அம்மா வீட்டுக்கு அனுப்புவேன். ஊர்ல அப்ப உங்க பசங்களையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு பசங்க அப்படி பண்ண முடியாதுங்க. 2 பசங்க உங்களை பாத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு கஷ்டம். நீங்க இன்னொரு குழந்தைய வச்சுனா அவங்க எப்படி பாத்துப்பாங்க? கஷ்டம். இல்ல வேலைக்காரி வச்சு நான் பார்ப்பேன். ரொம்ப கஷ்டம். வேலைக்காரி எல்லாம் எப்படி பார்க்க முடியாது. மேல் கீழே ஒரு போர்ஷன் இப்ப காலியா தான் இருக்கும் மேடம், அதை தர சொல்லுங்க மேடம். ஒழுக்கமா இருக்கணும். நான் இருக்கேன் மேடம். இந்த கூட உடனே நீங்க அவங்க சொன்னா கூட நான் காலி பண்ணிடுறேன். விட்டுருங்க, அவங்க இருந்துட்டு போட்டோம். பாரு தம்பி, 2 பசங்க உங்க பசங்க இருக்கு. என்ன இருந்தாலும் 8 வருஷம் அவட வாழ்ந்திருக்கீங்க. அவன் அந்த வீட்டுல இருக்கட்டும், கேஸ் முடியறது வரைக்கும் அந்த வீட்டுல இருக்கட்டும். அதுக்கப்புறம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கோ அதுபடி நடந்துங்க. சரியா? நீங்க அந்த பக்கமே போகாதீங்க. அவ என்னவோ பண்ணட்டும். 12 மணிக்கு வரட்டும், 1 மணிக்கு வரட்டும், என்ன வேணா செய்யட்டும். இல்ல மேடம், சத்தியமே இல்ல மேடம், சத்தியமே இல்ல மேடம், போய் சொல்றேன் மேடம். இல்லவே இல்ல, இல்ல மேடம், சத்தியமே இல்ல மேடம். போய் சொல்ல, அது நான் பண்ணனா? நான் செஞ்சேனா உங்க அக்கா அவங்க அண்ணன் பொண்ணு செஞ்சாது நான் செஞ்சேனா? சரி 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 ரேட்டு மேடம். நீங்க அவங்க என்ன செய்தாலும் கண்டுக்காதீங்க. கண்டுக்காதீங்க, நீங்க கண்டுக்காதீங்க. வீட்டுக்குள்ள பாம்பு வருது மேடம். காமண்டுக்குள்ள பாம்பு இருந்தாலும் மாடியில தான் நான் துணி துவைப்பேன். நீ ஏன் இங்க வாடகை இருக்கிறவங்க துணி துவைக்கலாம், நான் துணி துவைச்சது. நீ ஏன் இங்க துணி துவைக்கிற? நீ எதுக்கு இங்க துணி துவைக்கிற? கீழே பெத்து நான் இல்லப்பா பாம்பு வருதுப்பா. கீழே துணி அவங்க எல்லாம் மதியானம் துணி துவைக்கிறாங்க. நான் காலம் 5 மணிக்கு எழுப்பி 6:30 மணிக்கு துவைக்கிறேன் மேடம். அந்த நேரம் பாம்பு போச்சு, நான் பார்த்தேன். அதனாலதான் மேல பாத்ரூம்ல துணி துவைச்சது. அவ்வளவு கத்துறாங்க என்ன. உனக்கு எல்லா வசதியும் வேணும், வீடு வேணும், ஆனா புருஷனுக்கு உண்மையா இருக்க மாட்டேன். ஒண்ணு இல்லைன்னா அவரை ஏத்துக்கிட்டு அவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். இல்லையா அவர் வேண்டான்னு, அவரோட வசதி வாய்ப்பு எதுவுமே வேண்டான்னு வெளியே போனோம். ஏதோ ஒண்ணுதான், ரெண்டும் நடக்காது. அவரோட வீடு வேணும், அவரோட சொத்து வேணும், எல்லாம் வேணும். ஆனா அவரை பார்க்க முடியாது, அவர்கிட்ட உண்மையா இருக்க முடியாதுன்னா என்ன பண்ண முடியும்?
ஊருக்கு போ, ஊர்ல போய் வீடு வாடகைக்கு எடு, உங்க அம்மாவை கொண்ட வச்சுக்கோ. ஊர்ல எல்லாம் எல்லாரும் பழைக்கிறது இல்லையா என்ன? எல்லாம் பழைக்கலாம். ஊர்ல சம்பளம் கம்மியா இருந்தா செலவும் கம்மியா இருக்கும். சிட்டில சம்பளம் ஜாஸ்தியா இருந்தா செலவும் ஜாஸ்தியா இருக்கும். அதெல்லாம் சரிப்பட்டு வரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு முன்னுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ சிட்டிக்கு வா, வந்து தனியா இரு, வாடகை இரு. 40 வருஷமா நான் இந்த சென்னைக்கு வந்தேன் மேடம். சின்ன வயசுல கூட்டிட்டு வந்தேன் அம்மா அப்பா. அது என்னங்க நியாயம்? அவரோட வசதி வேணும், அவருக்கு வீடு வேணும், ஆனா அவருக்கு உண்மையா இருக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நீ டிசைட் பண்ணிக்கோமா. ஏன்னா அதே இடத்துல இருந்தேன்னா பிரச்சனை தான் வரும். இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி தான் ஆகும். ஏன்னா அவங்க அப்புறம் ஏதாவது தப்பி தவறி வேற யாராவது ஏதாவது தப்பு பண்ணா கூட அவங்க தான் பண்ணாங்கன்னு நினைப்பேன். அதே மாதிரி நீ ஏதாவது தப்பு பண்ணா கூட, பண்ணலைன்னா கூட பண்ண மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். பிரிஞ்சு இருக்கிறது பெட்டர். இங்க இருக்கவே இருக்காது. அவன் பிரச்சனை, இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் சொல்யூஷன் வருது, அவர் விட்டுடு, நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். பசங்களுக்கானது அவங்க அனுப்பிச்சு கொடுப்பாங்க. பசங்களுக்கு செலவுக்கு அனுப்பிச்சு கொடுப்பீங்கல்ல? பசங்களுக்கு எது வேணாம் மேடம், என் பிள்ளைகளை மட்டும் தாங்க, எனக்கு எதுவுமே வேணாம். வந்த மாதிரியே போயிடுறேன். இப்போ வந்த மாதிரி எங்கேயாவது இருந்து பொழைச்சிக்கிறேன், வேணாம். எங்கள் அம்மா வச்சு நானே பொழைச்சிக்கிறேன், என் பிள்ளைய வச்சு பார்த்துக்கிறேன், எதுவுமே வேணாம். அவங்க உடம்பு நல்லா உங்க அம்மா அவங்க உடம்புக்கு நல்லபடியா வச்சு பொழைச்சிக்கிட்டு எனக்கு வேணாம். நல்லா சொல்லிக்கிறோம் மாமி அப்படின்னு சொன்னேன். என் பொண்ணுக்கு நிறைய புத்தி இருக்கு. அதான் நான் வேணாம்னு சொல்லியாச்சுல, வேணா விட்டுருங்க. புத்தி சொல்லி கொடுக்கறதே இல்ல, அதான் நான் புத்தி நிறைய இருக்கு அப்படின்ட்ட. ரொம்ப சந்தோஷம் மாமி. அப்படியே திரும்பியாக்கமா இருந்துட்டேன். பார்த்துட்டேன். பசங்களுக்கு சேர வேண்டியது வந்துதான் ஆகும். அது யாராலையும் அவங்ககிட்ட இருந்து பிடிக்க முடியாது. உங்க நாத்தனார் கூட அதை பிடிங்க வாங்க முடியாது. எனக்கு 2 பசங்க சொத்து. அதுக்கப்புறம் உங்க சொத்து அந்த பசங்களுக்கு தான் போகும். அது வேற யாருக்கும் போகாது. அந்த பயமே உனக்கு வேண்டாம். ஆனா நீ அந்த வீட்டுல இருந்தியானா உனக்கு நிம்மதி இருக்காது, அவருக்கும் நிம்மதி இருக்காது. மேடம் இப்போ வெளில போயிருந்தாலும் வாடகை கூட அட்வான்ஸ் கூட அதான் யோசிக்கிறேன் மேடம். மற்றபடி எதுவும் அட்வான்ஸ் கொடுத்து கூட நான் போயிடும். கொஞ்ச நாளைக்கு ஊர்ல போயிரு, வேலை செய்ய, கஷ்டப்பட்டு காசு கொஞ்சம் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் வந்து வாடகை எடுத்து இங்க வேலைக்கு போ. ஆனா அந்த வீட்டுல இருக்கக்கூடாது. இருந்தியானா உனக்கு பிரச்சனை தான். நிம்மதியா இருக்கவே முடியாது. பாருமா, நீ ஊருக்கு 6 மாசம் கழிச்சு கொஞ்சம் காசை சேமிச்சு வச்சுட்டு வா, வந்து வாடகை. புரியுறதா? சரி அனிதா? அனிதா ஓகேயா? சரி கிளம்பு. எனக்கு டைவர்ஸ் பண்ணுறியோ பண்ணலையோ எப்படி வேணாலும் போகிறேன். பசங்களை நான் பார்த்துக்கிறேன். சரி கிளம்பு. இப்போ கிளம்பு. உங்கள் அம்மா கூட அக்கா கூட சந்தோஷமா இருங்க. நான் எப்பவுமே சந்தோஷம் போறேன். சந்தோஷமாவே இருங்க. கெடுக்கலாம், சந்தோஷமா இருங்க. அதானே எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. எங்க வேணாலும் இருந்துக்கிறேன். இங்க காசு கூட எனக்கு தர வேணாம். நான் கஷ்டப்பட்டு என் பசங்களை பார்த்துக்கிறேன். வேணாம், எத்தனை வயசுனாலும் கழிஞ்சு உங்க பசங்க உங்ககிட்ட வரும். அதற்கு நான் பார்த்துக்கிறேன். கஷ்டப்பட்டு எப்படினாலும் பிச்சை எடுத்துனாலும் சரியா, எங்க வேணாலும் இருந்து. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.